வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது அனைத்துக் கட்சி கூட்டம். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக முக்கிய ஆலோசனை. திமுக சார்பில் நடத்தப்படும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக, தேமுதிக, தவேக உள்ளிட்ட 42 கட்சிகள் பங்கேற்பு. பாஜக, நாதக, தமாக ஆகிய கட்சிகள் புறக்கணிப்பு. தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா பகுதியில் கடல்சார் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் பணியை உடனடியாக கைவிட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். (2026) சட்டப்பேரவை தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூளுரை. தமிழகத்தில் மீண்டும் மன்னராட்சி வரக்கூடாது எனவும் பேச்சு. அவர்களுக்கு காண்பதெல்லாம் நிதிதான். அந்த பேர்ல கூட நிதி இருக்குது. மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர். ஆக வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தலாக இருக்க வேண்டும். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டு தருவதாக நாங்கள் கூறவில்லை. கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே ராஜ்யசபா சீட்டு உறுதியானதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்த நிலையில் இபிஎஸ் மறுப்பு. அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீ தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னோம்? நாங்கள் தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் தான் சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்கள் ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல. தேர்தலில் என்ன வெளியிட்டோம்? படிச்சு பாருங்க. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் மறுத்த விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க பிரேமலதா விஜயகாந்த் மறுப்பு. சத்தியம் வெல்லும், நாளை நமதே என விஜயகாந்த் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சில நிமிடங்களில் நீக்கம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பது தொடர்பாக 6 மாதங்களுக்கு பின் கேளுங்கள் என எடப்பாடி பழனிசாமி மழுப்பல். இதுவரை நேரடியாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தெரிவித்த இபிஎஸ் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் தர மறுப்பு. தலையாய் கடமை அதுதான். நாங்கள் வருகிற 2026 நடக்கும். நாங்கள் பாஜக கீஜாக்களை 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு பின்னால சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது. வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதிமுகவுடன் கூட்டணி குறித்து பேசுவதற்கு இன்னும் நாள்கள் உள்ளது என அண்ணாமலை விளக்கம். தொகுதி மறுசீரமைப்பு பற்றி கற்பனையான அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுவதாக விமர்சனம். அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாங்க, ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, ஒரு பதில் சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம், கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறோம், எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க. எல்லோருடைய நோக்கமும் திமுகவை 2026 வீட்டுக்கு அனுப்புறதால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காலம் சூழல் இன்னும் 6 மாதம் 8 மாதம் இருக்குது, எப்படி வரும்? அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்றைக்கி ஆக்ரோஷமாக ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக மாற்ற. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை காலம் கணியும் போது தீவிரப்படுத்துவோம். தேர்தல் நேரம் வரட்டும் என சிரித்தபடி பதிலளித்த விசிக தலைவர் திருமாவளவன். அது எப்போதும் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அதற்கான காலம் கனியும் போதுதான் அதை தீவிரப்படுத்த முடியும். தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்பு. கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பெருமிதம். மிலாது நபிக்கு விடுமுறை தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதேபோல் உருது பேசும் முஸ்லிம் மக்கள்
பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல் சேர்த்துக்கப்பட்டதும் கழக ஆட்சியில தான். வக்ஃபு வாரிய சொத்துக்களை பராமரிக்க முதல்ல மானியம் ஒதுக்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் உருது அகாடமியை தொடங்கியது நம்முடைய அரசுல. விவசாயிகளுக்கு செப்டம்பர் மாதம் முதல் நெல்லுக்கு ஆதார விலையாக குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் சக்கரபாணி உறுதி. மும்மொழிக் கொள்கையை வலியுறுத்தி பாஜக சார்பில் 1 கோடி கையெழுத்து இயக்கம் இன்று தொடக்கம். மே மாதம் வரை 1 கோடி கையெழுத்து பெறப்பட்டு குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கப்படும் என அறிவிப்பு. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி வரும் 21ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம். கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்த தொடர் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அறிவிப்பு. எந்த சாதியும் கோவில்களுக்கு உரிமை கோர முடியாது. கோவில்களை சாதி அடிப்படையில் நிர்வகிப்பது என்பது மத நடைமுறை அல்ல என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. யானைகள் தண்டவாளத்தை கடக்கும்போது ஏற்படும் விபத்தை தடுக்க நவீன AI கேமராக்கள். நாட்டிலேயே முதன்முறையாக கோவையில் தெர்மல் ஆப்டிகல் கேமராவை அமல்படுத்த திட்டம். தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் வரும்போது முட்டை வீசுவோம் என கூறிய கபிலன் என்பவர் மீது நடவடிக்கை கோரிய வழக்கு. 1 வாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க புதுக்கோட்டை காவல் ஆய்வாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஓசூர் ரயில் நிலையம் அருகே எரிபொருள் ஏற்றிச் செல்லக்கூடிய சரக்கு ரயில் தடம் புரண்டதால் பரபரப்பு. விபத்திற்குள்ளான ரயிலை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ரயில்வே துறை ஊழியர்கள் தீவிரம். விமர்சையாக நடைபெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் மாசி தேரோட்ட விழா. ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வாகைப்பதியில் ஐயா வைகுண்டரின் அவதார தின விழா கோலாகலம். திரளான ஐயாவளி பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். தர்மம் நடக்கும் இடத்தில் தங்கள் பயணிகளை நிறுத்தாமல் குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் வனவிலங்கு மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. சிங்கம், புலி உள்ளிட்ட வனவிலங்குகளை ஆர்வமுடன் பார்வையிட்டு உணவு வழங்கி மகிழ்ந்தார். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ரயில்வே தேர்வில் வினாத்தாள் கசிவு. வழக்கில் இதுவரை ரயில்வே ஊழியர்கள் 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிபிஐ தகவல். ஆந்திர அரசின் பிராண்ட் அம்பாசிடராக நடிகை மீனாட்சி சௌத்ரி நியமிக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு அம்மாநில அரசு மறுப்பு. அரசின் பெயரில் பொய்யான பதிவுகளை வெளியிடுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. கடந்த ஆண்டில் குஜராத் மாநிலத்தில் 144 கோடி ரூபாய் மதிப்பிலான 82 லட்சம் மது பாட்டில்கள் பறிமுதல். ஒவ்வொரு 4 வினாடிக்கும் ஒரு பாட்டில் என்ற விகிதத்தில் மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்.
உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போப் ஆண்டவரின் உடல்நிலை சீராக உள்ளது. வேட்டிகன் தகவல். இரத்த தானம் செய்து 24 லட்சம் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிய ஜேம்ஸ் ஹாரிசன் காலமானார். தனது 18வது வயதில் தொடங்கி 60 ஆண்டுகள் இரத்த தானம் செய்து சாதனை. பிலிப்பைன்ஸ் நாட்டில் சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக 50க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடல். பகல் நேரங்களில் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் எனவும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தல். சீனாவில் தங்க பாத்திரத்தில் சமையல் செய்த நகைக்கடை அதிபரான இளம் பெண். சுவையில் எந்த வித்தியாசமும் இல்லை என பேட்டி. இரண்டாயிரத்தி 50ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் 45 கோடி பேர் அதிக உடல் பருமனுடன் இருப்பார்கள் என லேன்செட் ஆய்வில் அதிர்ச்சி தகவல். 25 ஆண்டுகளுக்கு பிறகு அதிக உடல் பருமன் உடையவர்கள் வசிக்கும் நாடுகள் பட்டியலில் இந்தியா 2ஆம் இடத்தில் இருக்கும் என்றும் கணிப்பு. ஐசிசி சாம்பியன் கோப்பை தொடர் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். நாடு முழுவதும் இந்திய அணியின் வெற்றி கொண்டாடி தீர்த்த ரசிகர்கள். தேசிய கொடிகளை ஏந்தியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக வெள்ளத்தில் மிதந்தனர். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்தியா வெற்றி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜே.பி. நட்டா வாழ்த்து. ஐசிசி தொடர்களில் புதிய வரலாறு படைத்தார் ஹிட்மேன் ரோஹித் சர்மா. 64 சிக்சர்கள் விளாசியிருந்த கிறிஸ் கெயிலின் சாதனையை முறியடைத்து அசத்தல். சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக கேட்ச் பிடித்த இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்தார் விராட் கோலி. 335 கேட்சுகளுடன் முதலிடத்தை பிடித்து அசத்தல். ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய இந்திய அணியால் பாகிஸ்தானுக்கு அடிமேல் அடி. ஏற்கனவே கோப்பை கனவு தகர்ந்து போன நிலையில் இறுதிப் போட்டியை உள்ளூரில் காணும் கனவும் கலைந்தது. தன்னை லேடி சூப்பர் ஸ்டார் என யாரும் அழைக்க வேண்டாம் என ரசிகர்களுக்கு நடிகை நயன்தாரா கோரிக்கை. பட்டங்களும் விருதுகளும் ரசிகர்களின் அன்பான தொடர்பில் இருந்து பிரிக்கக்கூடும் என்றும் அறிக்கை. ஹிந்தி நடிகரும் காதலருமான விஜய் வர்மாவை பிரிந்தார் நடிகை தமன்னா. இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் முடிவு. துபாயில் இருந்து பெங்களூருவுக்கு தங்கம் கடத்திய வாகா பட நடிகை ராணியா கைது. 14 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள். ஹைதராபாத்தில் பிரபல பின்னணி பாடகி கல்பனா தற்கொலை முயற்சி. ஆபத்தான முறையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. வரும் 8ஆம் தேதி லண்டனில் முதல் சிம்போனியை அரங்கேற்றுகிறார் இசைஞானி இளையராஜா. இளையராஜாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த நடிகர் சிவகார்த்திகேயன். நெகட்டிவான விஷயங்களை பரப்ப வேண்டாம் என நடிகை கயாடு லோகர் வேண்டுகோள். தனக்குத்தானே மீம்ஸ் போட்டு ப்ரமோட் செய்து கொள்வதாக இருந்த விமர்சனத்திற்கு விளக்கம். சுந்தர் சி இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் உருவாகிறது மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படம்.
படத்தின் பூஜை நாளை நடைபெறவுள்ளதாக படக்குழு அறிவிப்பு.